வெள்ள முடிக்கலவா வெளியே இருந்து உத்தா பாக்குறீரு. எப்படி உள்ளதானே வரணும், எப்படி வாரீங்க இன்னைக்கு பாப்போம். நீர்கட்ட கேட்டுக்கு உங்களுக்கு பக்கத்து தோட்டத்து பொம்பளையோட ஜொல்லோ உள்ள வாருமையா. இன்னைக்கு விளக்குமாறு பூசா வாங்காம விட மாட்டேன் பாரு. ஐயோ, இவ வேற பத்திரகாளி மாதிரி விளக்கமர வேற கையில வச்சுட்டு இருக்காளே. பசி வேற உயிரை கொல்லுதே. எப்படி உள்ள போறது இவகிட்ட இருந்து தப்பிச்சு? நீர் எவ்வளவு நேரம் உத்து பார்த்துட்டே இருப்பேன்னு பாப்போம். நீ நிக்க தட்டிய நானும் இங்கேயே தான் நிப்பேன். எப்படி உள்ள வாரேன்னு பாப்போம் இன்னைக்கு. பாடி, நான் பெத்த மகன் வந்துட்டான். அவன் சாக்க வச்சு நம்ம உள்ள போயிட வேண்டியதுதான். என்ன கிழவை லுக்கு எங்கேயே போகுது? யார பாக்க அந்த கிழவை? ஓ, என் ராசாவை தான் பார்த்துருக்காரு. என்னப்பா விஜய், எங்க கிளம்பிட்ட? அம்மா, அர்ஜென்ட்டா வெளியே போகணுமா, கொஞ்சம் போயிட்டு வரேன். என்னடா ராசா, கொஞ்சம் முன்னாடி தான் உன் குழந்தையாலும் பொண்டாட்டியும் மாத்தி மாத்தி போன் பேசினாளுங்க. என்ன சொன்னாளுங்க? உடனே வெளியே கிளம்பிட்ட? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு அர்ஜென்ட் வேலை, வெளியே போயிட்டு வரேன். சரி சரி, அம்மாட்டையே சொல்ல முடியாத வேலை போல இருக்கு. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. அப்படிலாம் இல்லம்மா, போயிட்டு வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேம்மா. உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்டமா சொல்லுவேன்? விஜய், நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே எனக்கு போதும்ப்பா. என்கிட்டலாம் எதுவும் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுப்பா. நீ நல்லபடியா போயிட்டு வா. அம்மா, நம்ம வயக்காட்டுக்கு உரம் வாங்க வச்சிருந்தீங்களா காசு, அதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்திருக்கேம்மா. அப்பா விஜய், நீ வீண் செலவழிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏதாச்சும் அர்ஜென்ட்டுக்கு தானப்பா எடுத்திருப்பா. உனக்கு இல்லாத காசா? எடுத்துக்கோ ராஜா. அவனுக்கு நானும் காசு எடுத்துக்கோன்னு சொல்றாளே. இவகிட்ட இருந்து ஒரு 10 ரூபா வாங்குறதுக்குள்ள நம்ம உயிர் போகுது. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா, ஏன் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கீங்க? வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? உங்க அம்மா வாசல்லே விளக்கமாற வச்சு நிக்கிறாடா. உள்ள வந்தா அடிச்சு புடுவாடா என்ன. எப்பவுமே அம்மாவுக்கு பிடிக்காத வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மாக்கு தான் வேற பொண்ணுகிட்ட பேசதான் பிடிக்காதுன்னு தெரியுதுல்லப்பா. அப்புறம் ஏன் நீங்களும் போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்க அம்மா கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? பேசி பேசி போர் அடிச்சுட்டா. ஒரு சின்ன கிளுகிழுப்புக்கு வேற பொம்பளைகிட்ட பேசுவேன்னு பேசினேன். அவ என்னன்னு தெரியல, பாத்துட்டாடா. கிளுகிழுப்புக்கு தானே பேசுறீங்க, அப்ப நீங்க அம்மாட்ட அடி வாங்குறதுல தப்பே இல்லை. நீலாம் ஒரு மகனாடா. அப்பாக்கு ஏதாவது உதவி செய்வேன்னு பார்த்தா அப்பாவை நீ அம்போன்னு விட்டுட்டு போயிடுவே போலடா. நானே ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். இதுல அப்பா வேறு சுப்பா வேறுன்னு. அம்மா, அப்பா வெளியேதான் இருக்காரு. என்னடா போற போக்குல சும்மா போகாம என்ன கோத்து விட்டுட்டு போறியடா. நான் வரதுக்குள்ளேயாவது உள்ள போறீங்களான்னு பாப்போம்.